வணக்கம். முதல்ல நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும். அப்ஸ்காண்ட் ஆன டாக்டர்ஸ் டேட்டாவை, அந்த வீடியோவை, அந்த செய்தியை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த உங்கள் அத்துணை பேருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஒன்ஸ் அகெயின். காரணம் என்னென்னா, அதோட முதல் ஸ்டேஜ் நம்ம நெருங்கியிருக்கிறோம். நம்ம வெளியிட்ட அந்த தரவுகள் அடிப்படையில் 22 ஜூன் வெளியிட்டிருந்தோம் இல்லையா, ஒரு கடிதம் வெளியிட்டிருந்தோம், அரசுக்கு அனுப்பிச்சிருந்தோம், பத்திரிகைகளுக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். அன்ஆத்தரைஸ்ட் டாக்டர்ஸ், அப்ஸ்காண்ட் டாக்டர்ஸ், அரசு கட்டமைப்பில் நம்மளோட பணத்தில் படித்த மருத்துவர்கள் இங்கே ரொம்ப நாளாக ஆளே காணும். அந்த விவரங்களை வெளியிட்டிருந்தோம். ஒரு 229 பேர் பட்டியலோட வெளியிட்டதோடு இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோன்றது சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அரசு முதல் முறையாக அந்த தரவுகளை வெளியிட்டிருக்கு. திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு மருத்துவம் மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை பட்ட மேற்படிப்பு முடிந்த அரசு மருத்துவர்கள் மீண்டும் அரசு பணியில் தொடர்வதை உறுதி செய்தல் தொடர்பான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை இன்றைக்கி அவங்க ட்விட்டர் ஹேண்டலில் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 2 பக்க அளவிலான அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்த புகார், ஒரு வாரத்துக்கு முன்னால் கொடுத்த புகாரில் 229 பேர் பட்டியலை குறிப்பிட்டிருந்தோம். அதில் ஒரு 1000 பேர் குறையாமல் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி டிஎம்இ கீழே 370 மருத்துவர்கள் தன்னிச்சையாக நெடுநாட்களாக பணிக்கு வரல அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காங்கன்னு இருக்காங்க. டிபிஹெச் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து டிபிஹெச் ப்ரிவென்டிவ் மெடிசன் அதில் 766 பேர் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் டிஎம்எஸ், இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அந்த இடங்களில் 284 மருத்துவர்கள், மொத்தமாக 1420 மருத்துவர்கள் பணிக்கு நெடுநாட்களாக வரவே இல்லை, அன்ஆத்தரைஸ்டு லீவில் இருக்கிறாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்றத இந்த அறிவிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. அதோட கூடுதலாக இவர்கள் மீது எடுக்கப்பட்ட 2 ஸ்டேஜ் நடவடிக்கையை ஒரு சின்ன பிரேக்கப்பாக கொடுத்துருக்குறாங்க. இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட்டு நடவடிக்கையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை 680 அப்படின்னும், ஒழுங்கு நடவடிக்கை தொடர் நடவடிக்கையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 740 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டிருந்த ஆர்டிஐயில் டிஎம்இக்கு மட்டுமே தொடுத்த ஆர்டிஐயில் வெறும் 229 பேர் தான் கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக அங்கே 370 பேர். நம்ம அப்பவும் சொல்லியிருந்தோம், நமக்கு நிறைய தகவல்களை மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. தொடர் நடவடிக்கையோ இறுதி நடவடிக்கையோ நமக்கு எந்த விதமான தகவல்களையும் கொடுக்கல, ஒரே ஒரு இடத்த தவிர. அவர்கள் மட்டும்தான் இந்த 17(1) என்கொயரி அமைச்சிருந்தா அந்த இதை கொடுத்துருந்தாங்க. பெரும்பாலும் வேறு எதுவுமே வரலை. இப்போ இந்த 2 பிரேக்கப் கிடச்சிருக்கு. இது முதல் கட்ட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதில் அரசே சொல்லியிருக்கு, மக்களோட பணத்தில் தான் படித்தது, மக்களுக்கு பொறுப்பாக அவங்க கடமையாற்றணும், அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கும் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அருண்ராஜ் அவர்களுக்கும் முதல்ல இந்த விவரங்களை வெளியிட்டதுக்கு பாராட்டுக்கள். காரணம் என்னென்னா, இந்த கவுண்ட் இது வரைக்கும் இல்லை. இது ஒரு நாள் 2 நாளில் நடக்கலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பல ஆண்டுகளாக நடக்குது. 80-90லேருந்து நடக்கிறதா கேள்விப்படுறோம். நேற்று ஒரு ஆவணம் கிடச்சிருக்கு. 99, 97, 99 காலகட்டத்தில் இங்கேருந்து அப்ஸ்காண்டான ஒரு டாக்டர் வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்ததாகவும், கோபால்ன்ற டாக்டர் சென்னையில் 4 பெரிய மருத்துவமனைகள் வச்சுருக்கிறதாவுமே ஒரு தரவு கிடச்சிருக்கு. ஃபெர்டிலிட்டி சென்டர் ஏதோ நடத்திட்டு இருக்கிறதா. இதுபோல் நிறைய மருத்துவர்கள் காலங்காலமாக வெளியில் இருக்கிறாங்க அப்படின்ற தரவுகள் ஒன்றொன்னா வெளில வருது. இப்போ ஒரு 1420 கவுண்ட்டுன்றது முதல் முறையாக வெளியில் வந்திருக்கு. அருண்ராஜ் அவர்களையும் விஜய் அவர்களையும் நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த பட்டியலை வெளியிட்டுருங்க. விரைவில் வெளியில் வரும்னு நம்புகிறோம். மருத்துவர்களோட புகைப்படத்தோடு நீங்கள் வெளியிட்டுருங்க. ஏன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஏன்னா மருத்துவர்கள் இன்னொரு மருத்துவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 1000 தவறு செஞ்சுருந்தாலும் விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நியாயமான மருத்துவர்கள் கண்டிப்பாக நம்ம பக்கம் இருப்பாங்கன்றதை நம்ம நம்புகிறோம். அதனால் நீங்கள் இந்த பட்டியலை வெளியிட்டுருங்க. இப்போ விரைவில் அடுத்து கவுன்சிலிங்லாம் நடக்க இருக்குது. அதனால் நீட்டில் இது போட தேர்ச்சி பெற்ற சர்வீஸ் நான் சர்வீஸ் கோட்டாவில் வந்திருக்கக்கூடிய அத்துணை மருத்துவர்கள் பட்டியலும் இந்த 1420 பேர் பட்டியலை புகைப்படத்தோடு வெளியிட்டுருங்க. எவ்வளவு நாளைக்கு அவங்க வேலை செய்யணுன்றதையும் வெளியிட்டுருங்க. முடியாத பட்சத்தில் வேறு வழியே இல்லைன்ற சமயத்தில் அரசு அனுமதித்து அவங்க அந்த பெனால்ட்டி, அந்த பிணையாணை செலுத்திட்டு போனவங்க பட்டியலும் வெளியிட்டுருங்க. தப்பு கிடையாது, நியாயமான ரீசன் தானே. அப்போ அவங்க பிணையில் வெளில போகிறத அரசே அனுமதிக்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இந்த விவரங்களை முதல் கட்டமாக வெளியிட்ட அரசு மற்ற விவரங்களையும் வெளியிடும்னு நாம் நம்புகிறோம். மீண்டும்
இதை சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க, இன்னமும் இதை பரப்பக்கூடிய, தொடர்ந்து நம்ம வேலை செய்ய போகிறோம். இதே மருத்துவ கட்டமைப்பில் தொடர்ந்து வேலை செய்ய போகிறோம். மருத்துவ கல்வி கட்டமைப்பில் வேலை செய்ய போகிறோம். இன்னும் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, அந்த வேலையுமே நம்ம எடுக்க போகிறோம். தொடர்ந்து வேலை செய்ய விரும்புகிறீங்க, இந்த மருத்துவ கல்வி சம்மந்தமாக வேலை செய்ய விரும்புகிறீங்க, வாலண்டியராக இருக்கிறீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க, தொடர்பு கொள்வோம். மீண்டும் ஒரு முறை சமூக வலைதளங்களில், பத்திரிகைகளில், ஏன்னா இது முக்கியமாக வெளியில் வந்ததே தினகரன் ஒரு பத்திரிகையாளர்னால தான். அவருடைய பத்திரிகையில் அதை எழுத போய் ட்விட்டரில் தெரிஞ்சு, அதற்கு பிறகு இந்த லீடு எடுத்து டேட்டாவாக எடுத்து அதுக்கப்புறம் ஜியோலாம் விசாரித்ததுக்கு பிறகு தான் அதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய மழையே முழுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அவருக்கும் நன்றி. தொடர்ந்து பரப்புரை செய்த அத்துணை நண்பர்களுக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.